மறுப மலையில் இயேசுவும் பிதாவானவரும் பேசும்போது சீசர்கள் செத்தவருக்கு போல முகங்கொப்பர் விழுந்தார்கள். இந்த அனுபவத்தில் வந்துட்டேனா தேவையில்லாத நேரத்தில் உன்னோட வாயை திறக்க மாட்டேன். எங்க திறக்கணுமோ, எதுக்கு திறக்கணுமோ அதுக்கு மட்டும் திறப்ப. அப்படி திறந்தா நீ உனக்கு ஒன்றும் கேட்க வேண்டாம். உனக்கு என்ன தேவையோ பரத்துல இருந்து எஸ் என் பிள்ளை எஸ் என் பிள்ளை. உங்களுடைய பிள்ளைகள் கேட்காமலே பிள்ளைக்கு இது தேவை அது தேவைன்னு உங்களால் செய்ய முடியுதில்ல. என் தெய்வமும் அப்படிதான். நேற்றைய தினத்தில் ரகசியங்களை சொல்லி கொடுத்தேன். ஆவியானவர் என் மூலமா சொல்ல வச்சார். ஜீசஸ் பாஸ்டர் சொன்ன மாதிரி ப்ரேயரை மிஸ் பண்ணதுக்கு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. நான் நினைச்சேன், ஐயோ பாவம் ப்ரேயரை மிஸ் பண்ணுறாங்களே, ரகசியங்கள் வெளிப்படுதே, ஐயோ பாவம். கர்த்தாவே கிருபை ஆயிருங்கப்பா. உங்கள் அன்பை ருசிக்கிற பிரகாரமாக ருசிச்சுட்டா துரோகம் செய்ய போதிலும் உன்னை நேசிக்கிறார. அவருடைய அன்பு எவ்வளவு ஏற்பட்டது. Yes, glory, Jesus. கர்த்தாவே கிருபையா இருக்கப்பா. உங்க அன்பை இன்னும் ருசிக்கட்டும், அனுபவிக்கட்டும். ஆபிரகாமுக்கு 99 வயதான போது, எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொன்னாரு. வாக்குத்தத்தம் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 99 வயது வரும்போது உத்தமனாயிருன்னு சொல்றாரு. அவன் ஆண்டவரை தான் ஆராதிச்சுட்டு இருக்கிறான். யெகோவா தெய்வத்தை தான், அந்நிய தெய்வத்தை இல்லை. எங்கே போனாலும் பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ளுவான். அவன் ஒவ்வொரு இடம் போகும்போதெல்லாம் பலிபீடம் கட்டி கர்த்தரை மட்டும்தான் தொழுது கொள்ளுவான். ஆனால் 99 வயது வரும்போது உத்தமனாயிரு. ஏன்? ஆண்டவர் தானே செவிக்கிறான். எங்கே போனாலும் பலிபீடம் கட்டி தொழுது கொள்றானே, ஏன் அந்த வேடை உச்சரிக்கணும்? எங்கே போனாலும் ஆண்டவரை ஆராதிக்கிற உத்தமனா இருக்கியா? உண்மையா இருக்கியா? பரிசுத்தத்துக்கு நேராக முயற்சி பண்றியா? உன்னால பரிசுத்தமாக வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வந்து உன்னை பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்துவார். இப்போ வாக்குத்தத்தம் வருது. சாராள் ஒரு குமாரனை பெறுவா. இப்போ சாராள் சிரிக்கிறா. ஏன் சிரிக்கிறா? அவ கிளவி. என்னால எப்படி முடியும் அப்படின்னு சிரிக்கிறா. இப்போ தூதனுக்கும் சாராளுக்கும் பேச்சுவார்த்தை போகுது. நீ சிரிக்கிற, அவ இல்லை சிரிக்கிற. தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? கேள்வி வைக்கிறாரு. தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? ஜீசஸ். சண்டைக்கு பேர் என்ன? ஹீலிங் சண்டே.
அப்படின்னா சுகமளிக்கிற ஆராதனை. இந்த சுகமளிக்கிற ஆராதனைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், சுகத்தை அனுபவிக்கணும். அதுக்கு ஒன்னே ஒன்று அவசியம். என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? மருந்து தான், மருந்து தான். அந்த மருந்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம். சரியா சொன்னீங்க, விசுவாசம். ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருக்குது, சாராளுக்கு விசுவாசம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் வரும்போது மரியாள்கிட்ட சொல்றாரு, அவன்கிட்ட ஒரு பிள்ளை பிறக்க போறான், அவன் ராஜா இருப்பான், உலகத்தின் ஜனங்களை மீட்கிறதுக்காக பிறக்க போற ராஜான்னு சொல்லி வர்ணிக்கிறாரு காபிரியேல் தூதன். இப்போ சாரா எப்படி ஆகும்? எனக்கு புருஷனை அறியேனே. மரியாள் 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 சொல்ற, புருஷனை அறியேனே. பழைய ஏற்பாட்டில் தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? இங்க சொல்றாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் மட்டும் இருந்தா போதும், விசுவாசம் மட்டும் இருந்தா போதும். இயேசு கிறிஸ்து சபைகளில் உபதேசம் பண்ணும்போது ஒரு வியாதிப்பட்டவனோ ஒரு அசுத்த வலம் பிடிச்சவனோ கொண்டுட்டு வந்தாங்கன்னா, விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? விசுவாசம் இருந்தால், விசுவாசம் இருந்தால். இப்போ சீசர்ட்ட ஒரு பிசாசு பிடிச்சவனை கொண்டு போறாங்க, அவங்களால முடியலை. இப்போ சீசர்கள் கேள்வி கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரே எங்களால் செய்ய முடியலை? ஃபஸ்ட்டு சொன்னது 2-3 காரியம் சொன்னார். ஃபஸ்ட்டு சொன்னது உங்கள் அவிசுவாசம் தானே. விசுவாசித்தா விசுவாசித்தா உன்னால செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இராது. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தராகிய தெய்வம் சொல்லுகிற வார்த்தை. விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பா. விசுவாசி, விசுவாசி. ஏதாவது கிடைச்சாதான் நம்புவேன் அப்படி இல்லை, சாத்தியம் இல்லை ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. ஆனா அவரு விசுவாசித்தார். இப்போ கொடுத்த குழந்தைய ஈசாக்க பலியிட சொல்றாரு. ஒரே ஒரு பிள்ளை தான் கொடுத்தாரு, அந்த ஒரு பிள்ளையும் பலியிட சொல்றாரு. இப்போ ஆபிரகாம் பிள்ளை போனா பரவாயில்ல, இன்னொரு பிள்ளை வரும்னு சொல்லி விசாரிச்சாரா? இல்லை இல்லை, அப்படிலாம் அவர் நினைக்கல. ஒரு பிள்ளைக்கு 10 பிள்ளையை கொடுப்பார்னு நினைச்சாரா? இல்லை இல்லை, இந்த பிள்ளை போனால் கர்த்தராகிய தெய்வம் மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும், அப்படிலாம் இல்லைங்க. என் தெய்வம் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, நான் என் பிள்ளைய 2 துண்டா இல்லை 10 துண்டா வெட்டி போட்டாலும் அவர் ஒன்னா சேர்த்து என் பிள்ளைய உயிரோட வச்சு தேசத்தில ஜனத்துக்கு தகப்பானாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவளா இருக்கிறார். இதான் விசுவாசம், இதான் விசுவாசம், இதான் விசுவாசம். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பா. எஸ். ஓரல் ராபர்ட் எத்தனை பேருக்கு தெரியும்? ஓரல் ராபர்ட் ரொம்ப பிரபலமான ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர். ஓரல் ராபர்ட், எழுப்புதலின் பாத்திரம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சிலர் கேள்வி. ஓரல் ராபர்ட்
ஜீசஸ். காலை நேரத்தில் அதை தான் எனக்கு உணர்த்தினார் பரிசுத்த ஆவியானவர். எனக்கு சரீரத்தில் இந்த இடத்துல வியாதி இருக்குது, இல்லை கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது, தலையில் ப்ராப்ளம் இருக்குது, காலில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓரல் ராபர்ட் ஜீசஸ் 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 ஜீசஸ். அந்த நாட்களில் இரும்பு சேர் போட்டு உட்காந்துருவார். இப்போ லைனாக வருவாங்க, துண்டு சீட்டோடு வருவாங்க பேப்பரில். இப்போ ஒவ்வொருத்தராக அந்த துண்டு சீட்டை கொடுப்பாங்க. என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை எழுதி கையில் கொடுப்பாங்க. இவர் படிப்பார், படித்து பார்த்துட்டு பக்கத்தில் கூப்பிடுவார். சின்ன ப்ரேயர், ரொம்பலாம் ப்ரேயர், சின்ன ப்ரேயர். ஷோட்டாக அடிக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை தொட்டு உடனே தூக்கிறோம். உடனே நாளைக்கு அப்புறம்லாம் இல்லை, உடனே ஜீசஸ் ஜீசஸ். அந்த வல்லமையை நான் வச்சிருக்கேன்டா சொல்றாரு. அந்த வல்லமையை வச்சிருக்கிறேன். ஜீசஸ் 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 ஜீசஸ். தெய்வம் இன்றும் ஜீவிக்கிறார். இன்றும் ஜீவிக்கிறார். ஜீசஸ் ஜீசஸ். ஜீவனுள்ள தெய்வத்துக்கு ஜீவிய காலம் புல்லா ஒரு புத்தியுள்ள ஆராதனை. ஜீசஸ், அவரை விசுவாசி, அது போதும். கர்த்தர் தான் தெய்வம், விசுவாசி. இயேசுவும் ஒரு தெய்வம் அல்ல, இயேசுவே தெய்வம். ஜீசஸ் ஜீசஸ். உத்தமனாயிரு, உண்மையாயிரு. விசுவாசத்தில் ஆபிரகாம் பலவீனம்னு அல்ல, ஒருவேளை நடந்தா நடக்கும் அப்படி சொல்லலை. அவர் செய்வாரியா? அவர் வாக்குத்தத்தம் செய்தவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறவே மாட்டார். சில வாக்குத்தத்தங்களை நம்மளால சுதந்திரிக்க முடியல. ஏன் அப்படின்னா விசுவாசத்துல வளரல, உத்தமத்துல சரியா இல்லை, பரிசுத்தத்தை நோக்கி உன் பாதை போகல. வாக்குத்தத்தம் சொல்லிட்டாரு, உன் வாழ்க்கையில எல்லாம் ஜெயமா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா அது நிறைவேறாத காரணம், தடை நீதான். பாத்திரம் சரியா இருந்தா என்ன தேவையோ அது என்ன செய்யப்படும். பாத்திரம் சரியில்லாத செக்ஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பால் தான் வாங்க போறீங்க, அந்த பாத்திரம் சரி இல்லை, பால் ஊற்றப்பட்டா பால் அது பத்திரப்பட்டு பாலா இருக்குமா? இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒன்றை சரிப்படுத்துறாரு, அப்புறம் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறார். அர்ப்பணம் தான் முக்கியம். நீ அர்ப்பணிச்சிட்டீனா போதும், பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டியதை எல்லாவற்றையும் ஜீசஸ் ஜீசஸ் நேர்த்தியாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். இந்த பூமி ஒழுங்கின்மையா இருந்தது, இந்த பூமியை ஃபர்ஸ்ட் ஒழுங்குபடுத்த தான் வந்தார் ஜீசஸ். ஆவியானவர் உன்னை நேர்த்தியாய் நடத்துகிறவர், ஒழுக்கமாய் மாற்றுகிறவர் ஜீசஸ். அவரை விசுவாசி, அவர்கிட்ட உண்மையாயிரு, அது போதும், கர்த்தர் நடத்துவார். ஜீசஸ் ஜீசஸ். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியை சொல்றாரு, உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும். உனக்கு துணையாளராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீ ஏறி போகும்படி, தேவ சித்தத்தை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் கரம் கொடுக்கிறாரு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே இனி நான் அல்ல, அதுதான் நீச்சல் ஆழம், அதுதான் நீச்சல் ஆழம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே.